மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் மாலை நேர வணக்கங்கள். அடுத்த சொல்வகை படிப்போம். வினைச்சொல் என்று படிப்போம். வினைச்சொல் என்றால் அது ரெண்டு பிரதானமான பண்பியல்புகளை கொண்டதாக இருக்கும். வினைச்சொல்ல பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பிரதானமான பண்பியல்புகளை கொண்டதாக இருக்கும். வினைச்சொல் என்று சொன்னாமா அது ரெண்டு பண்பியல்புகளை தன்னகத்தை கொண்ட சொல்லான் வினைச்சொல்லாக இருக்கும். வினைச்சொல்ல செயலினை உணர்த்தி என்னத்தை உணர்த்தி என்றா செயலினை உணர்த்தி இதுதான் இது முக்கியம். செயலினை உணர்த்தி என்னத்தை காட்டி வருகின்றவண்டா காலம் காட்டி வருகின்ற சொல். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற அந்த சொல்லை நாங்கள் என்ன சொல் என்று சொல்லுவோம்டா வினைச்சொல் என்று சொல்லுவோம். செயலை உணர்த்தி காலத்தை காட்டி வரும் என்றால் அந்த சொல்லை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா வினைச்சொல் சொல்லுவோம். அப்ப வினைச்சொல்லில் என்ன முக்கியம் என்றால் செயல் ஒன்று உணர்த்தப்படுகிற அதே வேளை காலம் காட்டப்படும். அங்க காலம் காட்டுகிறது எதா இருக்கும்டா இடைநிலை தான் என்னத்தை காட்டும்டா காலத்தை காட்டும். அது இறந்த கால இடைநிலையா இருக்கலாம், நிகழ்கால இடைநிலையா இருக்கலாம், எதிர்கால இடைநிலையா இருக்கலாம். அங்க காலத்தை காட்டுகின்றது அந்த வினைச்சொல்லில வார என்னவா இருக்கும் என்றால் இடைநிலை தான் என்னத்தை காட்டும் என்றால் காலத்தை காட்டுவார். உதாரணத்துக்கு பாருங்கோ, எழுதினான் என்ற ஒரு சொல்லை நான் சொல்லுவேன். எழுதினான் என்ற சொல்லை நாங்கள் பிரிக்கலாம், பௌவதமாக பிரிக்கலாம். எழுது அங்கால இன் அங்கால ஆன் என்ற விருதி சேர். இதுல பாத்தீங்களா எழுது என்பதற்கு தமிழ்ல வழங்கப்படுகிறவே ஒரு வினைச்சொல் என்ற முன்னுக்கு வாரது பகுதியாக இருக்கும். ஆண் என்பது என்னவா இருக்கும் என்றா பிள்ளைகள் விகுதியாக காணப்படும். இதுல வார இன் என்பதற்கு வழங்கப்படுகிறவே ஒரு பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து காலத்தை காட்டுற இன்னுக்கு பேர் என்ன கால இடைநிலை என்றால் இறந்த கால என்னவா இருக்கும் என்றால் இடைநிலையாக இருக்கும். அதுக்கு பேர் இறந்த கால இடைநிலை. எழுது சக இன் சக ஆன் என்னென்று வரும் என்றால் எழுதினான் என்று வரும். எழுது என்று சொல்லப்படுகிற பகுதியோட இன்னென்று சொல்லப்படுகிற இறந்த கால இடைநிலையும் ஆன் என்று சொல்லப்படுகிற விகுதியும் சேர்ந்து எழுது சக இன் சக ஆன் என்னென்று வரும் என்றால் எழுதினான் என்று என்ன செய்யும் என்றால் குறிப்பிடப்படும். ஒரு வினைச்சொல்லில செயலொன்று உணர்த்தப்படுகிற அதே வேளை காலமானது காட்டப்படுமாயின் அந்த சொல்லுக்கு வழங்கப்படுகிற பேர் என்னவாயிருக்கும் என்றால் வினைச்சொல் என்று குறிப்பிடப்படும். அதாவது செயலொன்றை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல்லுக்கு தமிழ்ல வழங்கப்படுகிற பேர் வினைச்சொல் ஆக இருக்கும். அவை இங்க செயல் பகுதி அதாவது செயல் வினையடையினூடாக உணர்த்தப்படும் அதே வேளை காலமானது எண்ணத்தினூடாக என்றால் இன்னென்று சொல்லப்படுகின்ற இடைநிலை ஊடாக காட்டப்படும். இதுல வார சொல்லில என்ன காலத்தை காட்டுகின்றால் இறந்த கால இடைநிலை கிடைக்கும். இதுல வார என்னவா இருக்கும் என்றால் இறந்த கால இடைநிலை இந்த சொல்லில என்ன செய்யறா வருகிறது. என்பது இறந்த காலத்தை உணர்த்துகின்ற ஒரு வினை இடைநிலையாக இருக்கும். இன்னொரு தலையங்க போடுங்க வினைச்சொல் எழுதுங்க. செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல் வினைச்சொல் என்று அழைக்கப்படும். வினைச்சொல் என்று அழைக்கப்படும். இங்கு செயலானது வினை அடியின் ஊடாகவும்
காலம் ஆனது இடைநிலையின் ஊடாகவும் காலமானது இடைநிலையின் ஊடாகவும் உணர்த்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். இடைநிலையின் ஊடாகவும் உணர்த்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். உதாரணம் போட்டு எழுதினான் என்ற சொல்ல எழுதி அதுல பகுபத உறுப்புகளை பெயரிட்டுக் கொள்ள வேண்டும். எழுது சக இன் சக ஆன் எழுதினான். எழுது சக இன் சக ஆன் எழுதினான். எழுது என்பது பகுதி, இன் என்பது இறந்த கால இடைநிலை, ஆன் என்பது விகுதி. எழுது சக இன் சக ஆன். எழுது என்பதற்கு பகுதி, இன் என்பதற்கு இறந்த கால இடைநிலை, ஆன் என்பதற்கு விகுதி. இரண்டாவது உதாரணம் போடுங்கோ. பாடுகின்றான். பாடுகின்றான். பாடுகிறான் சொல்ல பிரித்தால் பாடு என்ற வினி அடியோட கின்று என்று சொல்லப்படுகிற நிகழ்கால இடைநிலையும் ஆனென்று சொல்லப்படுகிற விகுதியும் சேரும். பாடுகின்றான் என்றால் இதுல வார பாடுக்கு வழங்கப்படுகிறவே பகுதி, ஆணுக்கு வழங்கப்படுகிறவே விகுதி. அடுத்த இதுல வார கின்றுக்கு வழங்கப்படுகிறவே என்னவாயிருக்கும் என்றால் நிகழ் கால என்னவாயிருக்கும் என்றால் இடைநிலை ஆக இருக்கும். அதாவது கின்றுவும் கிருவும் நிகழ்கால இடைநிலையாக இருக்கும். ஒரு வினைச்சொல்ல பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை என்றால் இத்தன்னா, இட்டன்னா, இச்சன்னா, இன்னன்னா, ஈனா, இன்னன்னா, ஈனா என்றது வரும். நிகழ்கால இடைநிலை என்றால் கின்றுவும் வரும். அடுத்தது கிருவென்று சொல்றதும் நிகழ்கால இடைநிலையாக இருக்கும். எதிர்கால இடைநிலை உப்பன்னா. உப்பன்னா என்பது என்னவாயிருக்கும் என்றால் எதிர்கால இடைநிலைகளாக இருக்கும். இறந்த கால இடைநிலை இத்தன்னா, இட்டன்னா, இச்சன்னா, இன்னன்னா, ஈனா, இன்னன்னா, ஈனா என்று இருக்கும். நிகழ்கால இடைநிலை கின்றுவும் கிருவும் வரும். எதிர்கால இடைநிலை உப்பன்னாவும் உப்பன்னாவும் எதிர்காலத்தை உணர்த்துகின்ற என்னவா இருக்கும்டா இடைநிலைகளாக காணப்படும். ஒரு வினைச்சொல்லில இறந்த காலத்தை உணர்த்துகிற வினைச்சொல்ல பார்த்தீங்கன்னா இறந்த கால இடன்ல வரும். ஒரு நிகழ்காலத்தை உணர்த்துகிற வினைச்சொல்ல பார்த்தீங்கன்னா நிகழ்கால இடன்ல வரும். ஒரு எதிர்காலத்தை உணர்த்துகிற வினைச்சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கு எதிர்கால இடைநிலை வருவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். வினைச்சொல் என்றால் வினைச்சொல்லுக்கு சில பண்பியல்புகள் காணப்படுகின்றன. ஒன்று செயலை உணர்த்தி காலத்தை காட்டும். முதலாவது வரவிலக்கணத்தை அடிப்படையாக கொண்டது செயலை உணர்த்தி காலத்தை காட்டும். இரண்டாவது திணை பால் எண் இட விகுதிகளை ஏற்கும். திணை பால் எண் இட விகுதிகளை ஏற்கும். அடுத்தது வினைச்சொல் என்ன தேர்க்கும் என்றால் வினை அடைகளை ஏற்று வரும். வினைச்சொல் என்ன அடைகளை ஏற்று வரும் என்றால் வினை அடைகளை ஏற்று வரும். அடுத்தது வினைச்சொல் ஏவற்பொருள்ல வரும். படியுங்கள் செய்யுங்கள் என்று ஏவற்பொருள்ல வரும். ஒன்று செயல உணர்த்தி காலத்தை காட்டும். இரண்டாவது வினை அடைகளை ஏற்று வரும். திணை பால் எண்ணிட விகுதிகளை ஏற்று வரும். அடுத்தது வினைச்சொல்லானது ஏவற்பொருளில் வரும். வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்காக, அது பண்பு. மாறாக சில சந்தர்ப்பங்கள்ல வேற்றுமை உருவை ஏற்றால் அதுக்கு வழங்கப்படுகிற பேர் வினை ஆள் அணையும் பேர். சொல்ற விளங்கும். வினைச்சொல்லானது வேற்றுமை உருவை ஏற்காது. மாறாக சில சந்தர்ப்பங்கள்ல வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்று ஒரு பேர்ச்சொல் மாறி தொழிற்பட்டால் அதுக்கு வழங்கப்படுகிற பேர் வினை ஆள் அணையும் பேர் என்று அழைக்கப்படும்.
எவ்வளவு என்ன சொல்லுவோம் என்றால் ஒரு வினைச்சொன்றின் அடிப்படையான சில விடயங்களாக காணப்படும். வினைச்சொல்லுண்டா பிள்ளைகள் செயலை உணர்த்தி காலத்தை காட்டி வருகிற சொல் என்னவா இருக்கும்டா வினைச்சொல். அங்க செயலானது வினையடியின் ஊடாகவும் காலமானது இடைநிலை ஊடாகவும் என்ன செய்வோம்டா உணர்த்தப்படும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா வினைச்சொல்லுக்கு சில முக்கியமான பண்பியல்கள் இருக்கிற பிள்ளைகள். ஒன்று செயலினை உணர்த்தி காலத்தை காட்டும், இரண்டாவது வினையடைகளை ஏற்று வரும், திணை பால் எண்ணிட விகுதிகளை ஏற்று வரும். வினைச்சொற்கள் வேற்றும உருவை ஏற்காது, மாறாக சில சந்தர்ப்பங்களில் வேற்றும உருவை ஏற்றால் அதை வினையாக என்பது. அடுத்த வினைச்சொற்கள் ஏவற்பொருள்ளவர் ஓலாம் என்ன செய்வோண்டால் உங்களுக்கு தெரிந்து அறிந்திருக்க வேண்டிய சில அடிப்படையான விடயங்களாக இருக்கும். சின்னொரு தலையங்கம் போடுங்க. வினைச்சொற்களின் முக்கிய பண்புகள். வினைச்சொற்களுக்கு சில முக்கியமான பண்பியல்புகள் இருக்கிறது. சில முக்கியமான பண்பியல்புகளை நாங்கள் என்ன செய்வோம் அவதானிக்க வேண்டும். ஒன்று செயலை உணர்த்தி காலத்தை காட்டும். செயலை உணர்த்தி என்னத்தை காட்டுமண்டா காலத்தை காட்டும். செயலை உணர்த்தி என்ன காட்டுமண்டா காலத்தை காட்டுகிறது ஒரு பண்பு. இரண்டாவது வினைச்சொல் என்ன அடைகளை ஏற்குமென்றால் வினை அடைகளை ஏற்கும். வினைச்சொற்கள் என்ன அடைகளை ஏற்குமென்றால் வினை அடைகளை ஏற்கும். அடுத்தது வினைச்சொற்கள் திணை பால் எண் இடவிகுதிகளை ஏற்கும். எண் இடவிகுதிகளை ஏற்கும். எண் இடவிகுதிகளை என்ன செய்யும் ஏற்கும். திணைபால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். வினைச்சொற்கள் ஏவற்பொருளில் வரும். வினைச்சொற்கள் என்ன பொருள்ல வரும் என்றால் ஏவற்பொருள்ல என்ன செய்யும் என்றால் வரும். அடுத்தது வினைச்சொல் என்ன உருவினை ஏற்காதென்றால் வேற்றுமை உருவினை என்ன செய்யாதண்டா ஏற்காது. வினைச்சொற்கள் என்ன உருவை ஏற்காதண்டா பிள்ளைகள் வேற்றுமை உருவினை ஏற்காது. மாறாக சில சந்தர்ப்பங்கள்ல வேற்றுமை உருவை ஏற்றால் அதுக்கு வழங்கப்படுகிற பேர் வினையால் அணையும் பேர். அதுக்கு வழங்கப்படுகிற பேர் என்னவாயிருக்கும் என்றால் வினையால் அணையும் பேராக இருக்கும். வினைச்சொற்கள் வேற்றுமை உருவை ஏற்காது. மாறாக சில சந்தர்ப்பங்கள்ல வேற்றுமை உருவை ஏற்றால் அதுக்கு வழங்கப்படுகிறவே என்னவாயிருக்கும் என்றால் வினையால் அணையும் பேராக இருக்கும். சொல்ற அர்த்தம் விளங்கிட்டா? அதாவது வினைச்சொற்களுக்கு முக்கியமான பண்பியல் இருக்குது. ஒன்று செயலினை உணர்த்தி காலத்தை காட்டும், வினை அடைகளை ஏற்று வரும், திணை பால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும், வினைச்சொற்கள் ஏவற்பொருள்ல வரும். அடுத்தது வினைச்சொற்கள் வேற்றுமை உருவை ஏற்காது. மாறாக சில சந்தர்ப்பங்கள்ல வேற்றுமை உருவை ஏற்றால் அதுக்கு வழங்கப்படுகிறவே வினை ஆல் அணையும் பேர் என்று குறிப்பிடப்படும். ஓலாம் என்னவா இருந்தால் அதாவது வினைச்சொற்களினுடைய முக்கியமான பண்பியல்புகள் என்று சொல்லப்படுகிற விடயத்தில நீங்கள் அறிந்து தெரிந்திருக்க வேண்டிய விடயங்களாக இதெல்லாம் நீங்க சின்ன வகுப்பில இதை பற்றிய விடயங்களை நீங்கள் என்ன செய்யுங்கண்டா படித்திருப்பீர்கள். எழுதுங்கோ. வினைச்சொற்களின் முக்கியமான பண்பியல்பு. ஒன்று செயலினை உணர்த்தி காலத்தை காட்டும். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டும். இரண்டாவது வினை அடைகளை ஏற்றுவர். வினை அடைகளை ஏற்றுவர். அடுத்தது திணைபால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். திணைபால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். திணைபால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். அடுத்தது வினைச்சொற்கள் ஏவற்பொருளில் வரும். அடுத்தது வினைச்சொற்கள் வேற்றுமை உருவை ஏற்காது. வினைச்சொற்கள் வேற்றுமை உருவினை ஏற்காது. மாறாக
சில சந்தர்ப்பங்களில் ஏற்று வந்தார். சில சந்தர்ப்பங்களில் வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்றார். சில சந்தர்ப்பங்களில் வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்றார். வேறொருவனால வினையால் அணையும் பேர் என்று அழைக்கப்படும். வினையால் அணையும் பேர் என்று அழைக்கப்படும். இவ்வளவும் வினை சொற்களுக்கான முக்கியமான பண்பியல்புகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். வினைச்சொற்களின் வகைகள். வினைச்சொற்களை 2 பிரதான வகைப்படுத்த முடியும். வினைச்சொற்களை 2 வகைப்படுத்த முடியும். ஒன்று இருக்குது முற்று வினை என்று ஒன்று இருக்குது. ஒன்று இருக்குது முற்று வினை என்று ஒன்று. அடுத்தொரு வினை இருக்குது பிள்ளைகள். என்ன வினை என்றா எச்ச வினை என்று இருக்கு. முற்று வினை அடுத்தது எச்ச வினை. எச்ச வினையில 2 வகை இருக்குது. ஒன்று பேரெச்சம் என்று ஒன்று இருக்குது. அடுத்த ஒன்று இருக்குது வினையச்சம் என்று இருக்குது. சொல்ல கருத்து விளங்கும். ஒன்று முற்று வினை எச்ச வினை. எச்ச வினையில ஒன்று பேரெச்சம், அடுத்த அங்கால ஒன்று இருக்குது வினையச்சம். இந்த முற்று வினையில கணக்க வகைப்பாடு வருகிறது. ஒன்று தெரிநிலை வினை முற்று. தெரிநிலை வினை அதோட தொடர்பானது குறிப்பு வினை. தெரிநிலை வினை அதோட தொடர்பானது குறிப்பு வினை. இரண்டாவது ஏவல் வினை அதோட தொடர்பானது ஒன்று இருக்குது வியங்கோள் வினை. ஏவல் வினை அதோட தொடர்பானது வியங்கோள் வினை. மூன்றாவது இருக்குது உடன்பாட்டு வினை. அதோட தொடர்பானது எதிர்மறை வினை. உடன்பாட்டு வினை அதோட தொடர்பானது எதிர்மறை வினை. அடுத்தது ஒன்று இருக்குது தன் வினை அதோட தொடர்பானது ஒன்று இருக்கு பிள்ளைகள் பிறவினை அன்று இருக்கு. அடுத்தது தனி வினை அதோட தொடர்பானது ஒன்று இருக்குது கூட்டு வினை. அடுத்தது ஒன்று இருக்குது செய்வினை அதோட தொடர்பானது ஒன்று இருக்குது செயற்பாட்டு வினை. சொல்ற கருத்துக்கள் அவங்க. அதை விட ஒன்று இருக்குது செயற்படு பொருள் குன்றிய வினை அதோட தொடர்பான ஒன்று இருக்குது செயற்படு பொருள் குன்றாத வினை. இவ்வளவு தெரிஞ்சிருக்க வேண்டும். முற்று வினை எச்ச வினை. எச்ச வினையில ஒன்று பேரெச்சம் வினையச்சம் ஒன்று இருக்குது. முற்று வினையில தெரிநிலை வினை அதோட தொடர்பானது குறிப்பு வினை. ஏவல் வினை அதோட தொடர்பானது வியங்கோள் வினை. உடன்பாட்டு வினை அதோட தொடர்பானது எதிர்மறை வினை. அடுத்தது தன் வினை அதோட தொடர்பானது பிறவினை. அடுத்த தனி வினை அதோட தொடர்பானது கூட்டு வினை. செய்வினை அதோட தொடர்பானது செயற்பாட்டு வினை. அடுத்தது செயற்படு பொருள் குன்றிய வினை அதோட தொடர்பானது செயற்படு பொருள் குன்றாத வினை. இவ்வளவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டால் வினைச்சொற்களின் வகைப்பாட்டில நீங்கள் அறிந்து தெரிந்திருக்க வேண்டிய பிரதானமான விடயங்களாக இருக்கும். வினைச்சொற்களை ஒன்று முற்று வினை, அடுத்தது எச்ச வினை. எச்ச வினையில பேரெச்சம் வினையச்சம். முற்று வினையில தெரிநிலை வினை குறிப்பு வினை. ஏவல் வினை வியங்கோள் வினை. உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை. தன் வினை பிறவினை. தனிவினை கூட்டு வினை. செய்வினை செயற்பாட்டு வினை. செயற்படு பொருள் குன்றிய வினை குன்றாத வினை. ஓலாம் இன்றைய வகுப்பில் உங்களுக்கு வினைச்சொற்களை பற்றி அறிமுக ரீதியான விடயங்கள் தந்திருக்கிறேன். மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பு அவதானித்துக் கொள்ளலாம் கூறி இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் வகுப்பை பூரணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.